வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கடந்த சில வருஷமா நீங்க பட்ட கஷ்டம் கொஞ்ச நஞ்சமா என்ன? எவ்வளவு அவமானம், எவ்வளவு துரோகம், கூட இருந்தவங்களே குழி பறிச்ச கதையெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ராத்திரியில நிம்மதியா தூங்கி எவ்வளவு நாளாச்சு? கண்ணீர் சிந்தாத நாளே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு உங்க வாழ்க்கை இருண்டு போய் கிடக்கு. ஆனா இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா உங்க வாழ்க்கையில ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் நடக்க போகுது. குறிப்பா இந்த ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதிக்கு பிறகு உங்க தலையெழுத்தே தலைகீழா மாறப்போகுது. இதோ சும்மா 4 பேர் பார்க்கணும்னு நான் இதை சொல்லல. கிரக நிலைகள் அடிச்சு சொல்லுது. உங்க வாழ்க்கையில ஒருத்தர் வரப்போறார். ஒரு உறவு உங்களை தேடி வரப்போகுது. அந்த ஒரு உறவால உங்க மொத்த வாழ்க்கையும் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. இசிம்ம ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப தைரியசாலிகள். யாருக்கும் வளைஞ்சு கொடுக்காத சிங்க குட்டிகள் நீங்க. ஆனா கால நேரம் உங்களை எவ்வளவு சோதிச்சிருச்சு பாத்தீங்களா? யாருக்கெல்லாமோ உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது திரும்பி பார்த்தா ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. காசு பணம் எல்லாம் தண்ணியா செலவாகி கடன்காரனா நின்னப்போ உங்களை சொந்த பந்தமே தூக்கி எரிஞ்சிருப்பாங்க. மனசுக்குள்ள எவ்வளவு வலி இருந்தாலும் வெளியே சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இனிமே அந்த போலி சிரிப்பு வேண்டாம். ஏன்னா நிஜமாவே நீங்க சிரிக்க போற காலம் வந்துடுச்சு. ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் கிரகங்களோட சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா திரும்புது. உங்க வாழ்க்கையை மாத்தி அமைக்கக்கூடிய அந்த உறவு யார், அவங்க வந்தா என்னென்ன மாற்றங்கள் நடக்கும், அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு 10 அறிகுறிகள் இருக்கு. இப்போ கோச்சாரப்படி பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்களும் உங்க ராசிநாதன் சூரியனோட சஞ்சாரமும் ஒரு மிகப்பெரிய சுப பலனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம தவிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, அல்லது குடும்பத்துல பிரச்சனை வந்து பிரிஞ்சிருக்கிறவங்களுக்கு, இல்லைன்னா தொழில யாரை நம்புறதுன்னு தெரியாம அடிபட்டு நிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஒரு உயிர் நாடியான உறவு தேடி வரும். அந்த உறவு உங்க ரத்த சொந்தமா இருக்கலாம், இல்ல எங்கேயோ இருந்து வந்த ஒரு முகம் தெரியாத நபரா கூட இருக்கலாம். ஆனா அவங்க உள்ள நுழைஞ்சதும் உங்க வீட்டுல பணமழை கொட்ட போகுது. நீங்க தொட்டதெல்லாம் தொலங்க போகுது. அதுக்கான முதல் அறிகுறி என்னன்னு தெரியுமா? உங்க மனசுல திடீர்னு ஒரு இனம் புரியாத அமைதி வரும். நேத்து வரைக்கும் இருந்த ஒரு பதட்டம், பயம், நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற கலக்கம் எல்லாமே தானா விலகும். இதுதான் முதல் அறிகுறி. இந்த அமைதி வந்துட்டாலே புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கான விடிவு காலம் நெருங்கிடுச்சுன்னு. இந்த முதல் அறிகுறி உங்களுக்குள்ள நடக்கிறப்போ நீங்களே உங்களை புதுசா உணர்வீங்க. முகம் எல்லாம் அப்படி ஒரு தெளிவு வரும். 4 பேர் உங்களை பார்த்து என்ன இப்பெல்லாம் முகம் ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு கேட்பாங்க. அதுக்கு காரணம் உங்க மனசுக்குள்ள அந்த புதிய உறவோட வரவை இயற்கை உங்களுக்கு முன்கூட்டியே உணர்த்துறது தான். அடுத்து 2வது அறிகுறி என்னன்னா, உங்க கனவுகள்ல சில மாற்றங்கள் தெரியும். ரொம்ப நாளா மனசு குழப்பற மாதிரி கனவா வந்து பயமுறுத்திட்டு இருந்திருக்கும். ஆனா ஏப்ரல் 1க்கு நெருங்க நெருங்க சாமி கனவுகள், கோயிலுக்கு போற மாதிரி, இல்லைன்னா யாரோ ஒருத்தர் உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி ரொம்ப நல்ல கனவுகள் வரும். இந்த கனவுகள் சும்மா கிடையாது. கிரகங்கள் உங்களுக்கு அனுப்புற தகவல், உங்களை காப்பாத்த ஒருத்தர் வந்துட்டு இருக்கார் அப்படிங்கறதுக்கான அடையாளம் தான் அது. இதை நீங்க சாதாரணமா எடுத்துக்க கூடாது. உங்க குலதெய்வம் உங்களை கைவிடல அப்படிங்கறதுக்கு இதுவே ஒரு பெரிய சாட்சி. ஏசிம ராசிக்காரங்க பொதுவா ரொம்ப பாசக்காரங்க. யாராவது கொஞ்சம் அன்பா பேசிட்டா போதும் உயிரையே கொடுத்துருவீங்க. அந்த ஒரு குணத்தாலதான் நீங்க இத்தனை நாள் ஏமாந்துருக்கீங்க. ஆனா இனிமே அப்படி நடக்காது. ஏன்னா ஏப்ரல் 1க்கு அப்புறம் வரப்போற அந்த உறவு உங்ககிட்ட இருந்து எதையும் எதிர்பார்க்காம உங்களுக்கு செய்ய போற உறவு. உங்களோட திறமைய மதிச்சு உங்களை தூக்கி விட போற உறவு. 3வது அறிகுறியா உங்க வீட்டுல சுப காரியங்களை பத்தின பேச்சுகள் தானே ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா தள்ளிப்போன விஷயங்கள் எல்லாம் தடங்களே இல்லாம நடக்க தொடங்கும். வீட்டுல இருக்கிறவங்க முகத்துல ஒரு சந்தோஷம் தெரியும். இது வரைக்கும் உங்களை குறை சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் உங்க அருமையை புரிஞ்சுக்குவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஒரு குறிப்பிட்ட கிரக சேர்க்கை தான். உங்க ராசிக்கு வரப்போற அந்த யோகம் சாதாரண யோகம் இல்ல, மிகப்பெரிய ராஜயோகம். உங்க உழைப்புக்கு இத்தனை நாளா கிடைக்காத அங்கீகாரம் இனிமே தேடி வரப்போகுது. உங்களை ஒதுக்கினவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து நிக்க போறாங்க. 4வது அறிகுறி, உங்களுக்கு எங்கேயோ சிக்கி இருந்த பணம் வரப்போறதே இல்லைன்னு நீங்க நினைச்ச பணம் திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும். யாருக்கிட்டையாவது கடன் கொடுத்துட்டு திருப்பி கேட்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களே உங்களை தேடி வந்து அந்த பணத்தை கொடுப்பாங்க. இல்லைன்னா நீங்க செய்யற தொழில்ல திடீர்னு ஒரு பெரிய லாபம் கிடைக்கும். இந்த பண வரவு உங்களை தேடி வரப்போற அந்த உறவுக்கான பாதையை அமைச்சு கொடுக்கும். ஏன்னா பணம் வந்ததும் உங்க மனசுல இருக்கிற பெரிய சுமை குறையும். சுமை குறைஞ்சாலே உங்க சிந்தனை தெளிவாகும். தெளிவான சிந்தனை இருக்கும் போதுதான் உங்களை தேடி வர்ற அந்த நல்ல உறவை உங்களால சரியா அடையாளம் காண முடியும். நிறைய பேருக்கு இந்த நேரத்துல ஒரு குழப்பம் வரும். வந்திருக்கிறது நல்ல உறவா இல்ல இவங்களும் நம்மளை ஏமாத்த வந்திருக்காங்களான்னு தோணும். ஆனா உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்ப தெளிவா காட்டி கொடுத்துடும். உங்களை அறியாமலேயே அவங்க மேல ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் உங்களுக்கு வரும்.
அதுதான் அந்த உறவோட பலம். 5வது அறிகுறி, உங்க உடம்புல ஒரு நல்ல மாற்றம் தெரியும். இத்தனை நாளா ஏதோ ஒரு சோர்வு, உடம்புல தெம்பே இல்லாத மாதிரி எந்த வேலையும் செய்ய முடியாம முடங்கி கிடந்திருப்பீங்க. ஆனா திடீர்னு ஒரு சுறுசுறுப்பு வந்து ஒட்டி கொள்ளும். காலையில எந்திரிக்கும் போதே இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் நடக்க போகுதுங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்க ரத்தத்துல ஓடும். ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்த சின்ன சின்ன ஆரோக்கிய பிரச்சனைகள் கூட மருந்து மாத்திரை இல்லாமலே தானா சரியாகும். முகம் பொலிவு பெறும். உடம்புக்கும் மனசுக்கும் அப்படி ஒரு நெருக்கம் இருக்கு பாத்தீங்களா? மனசு சந்தோஷமா இருந்தா உடம்பும் நல்லா இருக்கும். அந்த உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு அருமையான அடையாளம் இது. உங்களை அறியாமலேயே உங்க வேலையில நீங்க ரொம்ப வேகமா செயல்பட ஆரம்பிப்பீங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை ஆச்சரியமா பாக்குற அளவுக்கு உங்க நடவடிக்கை மாறும். யாராவது அறிகுறி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. குடும்பத்திலேயோ இல்ல தொழிலையோ ரொம்ப நாளா இழுபறியா இருந்துட்டு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை ஒரு பஞ்சாயத்து திடீர்னு ஒரு முடிவுக்கு வரும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், இல்லைன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கலாம். அதுல உங்களுக்கு சாதகமா ஒரு தீர்ப்பு வரப்போகுது. அதுவும் யாரோ ஒருத்தரோட தலையீட்டால, ஒருத்தரோட உதவியால அந்த பிரச்சனை ரொம்ப சுலபமா முடிஞ்சு போகும். அவங்க யாருன்னு நீங்க தேடி பாக்குறப்போதான் தெரியும், அவங்கதான் அந்த ஏப்ரல் 1க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை மாத்த போற உறவுன்னு. உங்களுக்கு சப்போர்ட்டா நின்னு உங்களை அந்த சிக்கல்ல இருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காகவே கடவுள் அவங்கள அனுப்பி வச்சிருக்காருன்னு நீங்க கண்கலங்கி நிப்பீங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே நியாயம்தான் முக்கியம். அந்த நியாயம் உங்களுக்கு கிடைக்க போற நேரம் இது. 7வது அறிகுறியா, நீங்க எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு தேடி வரும். நீங்க பல வருஷமா கஷ்டப்பட்டு வேலை தேடியோ இல்ல சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும்னு நினைச்சோ முட்டி மோதிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இப்போ நீங்க கஷ்டப்படாமலேயே உங்க திறமைய தேடி ஒருத்தர் வருவார். உங்களை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைப்பார். அது ஒரு புதிய வியாபாரமா இருக்கலாம், இல்லைன்னா உங்க வாழ்க்கையவே உசத்தி விடக்கூடிய ஒரு வேலையா இருக்கலாம். அந்த வாய்ப்பு மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த புது உறவு உங்க வாழ்க்கையோட அடுத்த பல வருஷங்களுக்கு ஒரு ஆணிவேரா இருக்க போகுது. நீங்க செஞ்ச புண்ணியம்தான் இப்படி ஒரு ரூபத்துல உங்களை தேடி வருதுன்னு நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. உங்க குடும்பமே உங்க வளர்ச்சியை பார்த்து பெருமைப்பட போற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. 8வது அறிகுறி, உங்களை விட்டு விலகி போனவங்க, உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசினவங்க எல்லாம் அவங்களா உங்ககிட்ட வந்து பேச ஆரம்பிப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்க பொதுவா தப்பு செஞ்சா சுட்டி காட்டுவீங்க, முகத்துக்கு நேரா பேசுவீங்க. அதனாலேயே நிறைய பேருக்கு உங்களை பிடிக்காம போயிருக்கும். ஆனா இப்ப நிலைமை அப்படியே மாறும். உங்க அருமை அவங்களுக்கு புரியும். யாரெல்லாம் உங்களை வேணான்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகும். இதெல்லாம் கிரகங்கள் செய்யற மாய வேலை. நீங்க யார்கிட்டயும் போய் நிக்க வேண்டாம். உங்க மதிப்பு என்னன்னு ஊருக்கே தெரிய போகுது. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப நிதானமா இருக்கணும். பழசையெல்லாம் மனசுல வச்சுக்காம அவங்கள ஏத்துக்கிட்டீங்கன்னா அது உங்க மனசுக்கு இன்னும் ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். 9வது அறிகுறி, ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்டு வாங்கணும்னு நினைச்ச ஒரு பொருள், அது ஒரு வண்டியா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நகையா இருக்கலாம், அது உங்க கைக்கு வந்து சேரும். இதெல்லாம் சும்மா சாதாரணமா நடக்கிற விஷயம் இல்ல. உங்க வாழ்க்கையில வர்ற அந்த ராஜயோகத்தோட வெளிப்பாடு. அந்த உறவோட வருகைக்கு அப்புறம் உங்க வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமா தங்க போறாங்கிறதுக்கான அடையாளம் தான் இது. கடைசியா 10வது அறிகுறி, உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துணையோ இல்லைன்னா ஒரு வழிகாட்டியோ உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போற அந்த நன்னாள் வந்துடுச்சு. நீங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த அந்த ஒருத்தர் உங்க கண்ணுக்கு நேரா வந்து நிக்க போறாரு. அவங்க வந்ததும் உங்க வாழ்க்கையில இருந்து இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. அந்த உறவு யாரு, அவங்க எப்படி உங்க வாழ்க்கையில வருவாங்க, அவங்கள எப்படி அடையாளம் கண்டுக்கிறதுன்னு நீங்க ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. அது எல்லாமே உங்க கண்ணு முன்னாடி சீக்கிரமே நடக்க போகுது. அந்த 10வது அறிகுறியை பத்தி சொன்னேன் இல்லையா, அந்த உறவு யாருன்னு நீங்க ரொம்ப மண்டைய போட்டு குழப்பிக்க வேண்டாம். அது உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், இல்ல நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு பழக்கமான முகமா இருக்கலாம். ரொம்ப நாளா உங்க மேல ஒரு அக்கறை வச்சுட்டு ஆனா அதை வெளியே காட்டிக்காம இருந்த ஒருத்தரா கூட இருக்கலாம். இவ்வளவு நாள் உங்க வாழ்க்கையில நடந்த அடி, உதவிகள், அவமானங்கள் எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருந்தவங்க இனிமே நேரா வந்து களம் இறங்க போறாங்க. சிம்ம ராசிக்காரங்க பொதுவாவே யாருக்கிட்டையும் போய் கை கட்டி நிக்க மாட்டீங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்க கெத்து குறையாத ஆளுங்க நீங்க. உங்க உழைப்ப மட்டுமே நம்பிதான் நீங்க ஒவ்வொரு நாளும் களத்துல நிப்பீங்க. ஆனா இந்த தடவை உங்க உழைப்புக்கு தோள் கொடுக்க அந்த கடவுளே ஒரு மனுஷ ரூபத்துல உங்க கூட வந்து நிக்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்க முழுசா நம்பணும். ஏன்னா கிரக நிலை அப்படி ஒரு வலுவான கட்டத்துல உங்களுக்கு சாதகமா திரும்பி இருக்கு. ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதிக்கு மேல கோச்சார ரீதியா உங்களுக்கு நடக்க போற மாற்றங்கள் கொஞ்ச நஞ்சமா என்ன, குரு பாக்குற இடமெல்லாம் கோடி புண்ணியம்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அந்த குரு பகவானோட பார்வை உங்க ராசிக்கு கிடைக்கிறப்போ நீங்க தொட்டதெல்லாம் இனிமே பொண்ணா மாறும்.
சூரியனை அதிபதியா கொண்ட சிம்மராசி நேயர்களுக்கு இவ்வளவு நாள வாழ்க்கையில இருந்த ஒரு இருட்டு முழுசா விலகி ஒரு பெரிய பிரகாசம் வரப்போகுது. பல கஷ்டங்களை அனுபவிச்சு அடிபட்டு மிதிப்பட்டு கிடந்த உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான். உங்க ஜாதகத்துல எந்த தசை நடந்தாலும் சரி, எந்த புத்தி நடந்தாலும் சரி, கோச்சாரத்துல இப்ப வரப்போற இந்த மாற்றம் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. அந்த உறவு உங்க கைப்பிடிச்சு உள்ள வந்ததும் உங்களை சுத்தி உங்களை அழிக்க நினைச்ச எதிரிகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாம காணாம போயிடுவாங்க. எதிரிகளை பத்தி சிம்ம ராசிக்காரங்களுக்கு நான் சொல்லியே ஆகணும். நீங்க யாரையெல்லாம் உயிரா நம்புனீங்களோ அவங்க தான் உங்களுக்கு முதுகுல குத்துனாங்க. கூடவே இருந்து குழி பறிக்கிற வேலையெல்லாம் உங்களுக்கு எப்பவுமே தெரியாது. ஏன்னா நீங்க நேருக்கு நேரா நின்னு மோதுறவங்க. ஆனா உங்களை சுத்தி இருந்தவங்க எல்லாம் இவ்வளவு நாள் உங்க நல்ல மனசை பயன்படுத்தி உங்களை ஏமாத்திட்டாங்க. ஆனா இனிமே அவங்க ஆட்டம் உங்ககிட்ட செல்லாது. அந்த ஒரு உறவு உங்க கூட வந்து நின்ன உடனே இந்த ஏமாத்தினவங்க எல்லாரும் பயந்து ஓட போறாங்க. உங்க பலம் பல மடங்கு கூட போகுது. உங்களை பார்த்து கேலி பண்ணவங்க, உங்களை தாழ்த்தி பேசினவங்க எல்லாம் இனிமே உங்களை நிமிர்ந்து பாக்குற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரப்போகுது. இத நான் சும்மா உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லல. கிரகங்கள் அடிச்சு சொல்ற சத்தியமான வார்த்தைகள் இதெல்லாம். எந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததும் முதல் வேலையா உங்க தொழில ஒரு பெரிய ஏற்றம் வரும். வேலை இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த நபர் மூலமா ஒரு நல்ல வேலைக்கான வாய்ப்பு தேடி வரும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு இவ்வளவு நாளா முடங்கி கிடந்த வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். பண வரவு எப்படி இருக்கும்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. இவ்வளவு நாள் ₹1 கூட நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து உங்க கைக்கு பணம் வந்து சேர ஆரம்பிக்கும். வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு ராத்திரி பூரா தூக்கம் இல்லாம தவிச்ச உங்களுக்கு அந்த கடனை எல்லாம் அடைச்சு நீங்களே 4 பேருக்கு உதவி செய்யற அளவுக்கு ஒரு பெரிய பணபலம் கிடைக்க போகுது. இதெல்லாம் அந்த ஒரு உறவோட ராசிதான். அவங்க எடுத்து வச்ச கால் உங்க வீட்டுக்குள்ள ஒரு ராஜயோகத்தை கொண்டு வரப்போகுது. அந்த ராஜ வாழ்க்கையை நீங்க அனுபவிச்சு பாக்குறப்போதான் இந்த வார்த்தைகளோட முழு உண்மை உங்களுக்கு புரியும். என் மனசுக்குள்ள இவ்வளவு நாளா ஒரு பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருந்தீங்க. யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத அளவுக்கு நெஞ்சு முழுக்க வலி. உங்களை பெத்தவங்க கூட உங்களை சரியா புரிஞ்சுக்கலையேங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். ஆனா அந்த ஏக்கம் எல்லாம் இனிமே முழுசா மாறும். உங்க மனசுல இருக்கிற காயங்களுக்கு மருந்து போடுற மாதிரி அந்த உறவு உங்ககிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்க போகுது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிஜத்துல தேவை பணமோ காசோ இல்ல, கொஞ்சூண்டு உண்மையான அன்புதான். அந்த உண்மையான அன்பு உங்களுக்கு கிடைக்க போற நேரத்தை தான் இயற்கை இப்போ உருவாக்கி கொடுத்துருக்கு. இந்த மாற்றத்தை ஏத்துக்க நீங்க உங்க மனசை தயார்படுத்திக்கணும். நடந்த கஷ்டங்களையே நினைச்சிட்டு உருகாம புதுசா உங்க வாசலை தேடி வரப்போற இந்த சந்தோஷத்தை முழு மனசோட வரவேற்க நீங்க தயாராகணும். நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை தேடி காத்துட்டு இருக்கு. உங்களை பத்தி உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்காகவே உழைச்சு உங்க உடம்ப கெடுத்துக்குவீங்க. நேரத்துக்கு சாப்பிட மாட்டீங்க, சரியா தூங்க மாட்டீங்க. ஆனா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த உறவு உங்க ஆரோக்கியத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்க போறாங்க. நீங்க சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களான்னு கேட்டு கேட்டு உங்களை பாத்துக்க ஒரு ஜீவன் வரப்போகுது. இத்தனை வருஷமா உங்களை ஒரு இயந்திரம் மாதிரி தான் சுத்தி இருக்கிறவங்க பார்த்தாங்க. ஆனா இனிமே உங்களுக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட துடிச்சு போற அளவுக்கு ஒரு பாசமான உறவு அமைய போகுது. இந்த அன்பை பாக்குறப்போ இவ்வளவு நாளா நாம பட்ட கஷ்டமெல்லாம் இதுக்காக தானான்னு உங்களுக்கே தோணும். உங்க முகம் பொலிவு பெறும், உடம்புல புது தெம்பு பிறக்கும். அகுடும்பத்துல இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்த மதிப்பு வேற, இனிமே இருக்க போற மதிப்பு வேற. சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே தலை குனிஞ்சு நிக்க மாட்டீங்க. ஆனா சில சூழ்நிலைகள், குறிப்பா பண கஷ்டம் உங்களை சில இடங்கள்ல அமைதியா இருக்க வச்சிருச்சு. சொந்தக்காரங்க விசேஷத்துக்கு போனா கூட உங்களை யாருமே கண்டுக்காத நிலைமை இருந்திருக்கும். ஆனா இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறும். அந்த புது உறவோட வருகைக்கு அப்புறம் உங்க கையில காசு புழங்க ஆரம்பிக்கும். நேத்து வரைக்கும் உங்களை ஏளனமா பார்த்தவங்கெல்லாம் இன்னைக்கு உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இவனுக்கு எப்படி திடீர்னு இப்படி ஒரு யோகம் அடிச்சதுன்னு ஊரே உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்க போகுது. உங்க பேச்சுல ஒரு அதிகாரமும் கம்பீரமும் தானா வந்து ஒட்டிக்கும். மறைமுக எதிரிகளை பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். உங்க கூடவே இருந்து சிரிச்சுக்கிட்டே கழுத்து இருக்கிற வேலை சில பேருக்கு கை வந்த கலை. நீங்க ரொம்ப வெள்ளந்தி, யார் எதை சொன்னாலும் அப்படியே நம்பிடுவீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த நபரு உங்களை விட ரொம்ப உஷாரான ஆளா இருப்பாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு அவங்க ஈஸியா கண்டுபிடிச்சு உங்களை எச்சரிக்கை பண்ணுவாங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி குழி பறிக்க நினைச்சவங்க எல்லாம் இந்த புது உறவோட பலத்தை பார்த்து தெரிச்சு ஓட போறாங்க. இதுக்கப்புறம் உங்களை ஏமாத்துறது அவ்வளவு சுலபம் இல்லைங்கிற நிலைமை உருவாகும். உங்களுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா அந்த உறவு மாறப்போகுது. இதெல்லாம் ஏதோ தானா நடக்கிற ஒரு மேஜிக்னு நினைச்சுக்க வேண்டாம்.
சிம்ம ராசிக்காரங்களான நீங்க செஞ்ச பூர்வ புண்ணியம், உங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் தான் இப்போ உங்களுக்கு துணையா வந்து நிக்குது. எத்தனையோ பேருக்கு பசியில சாப்பாடு போட்டிருப்பீங்க, கஷ்டம்னு வந்தவங்களுக்கு முகம் சுளிக்காம உதவி செஞ்சிருப்பீங்க. அந்த புண்ணியம் எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஏப்ரல் மாசத்துல உங்களுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை கொடுக்க போகுது. கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறப்போ இவ்வளவு நாள் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துன்னு சாமி கிட்ட சண்டை போட்டிருப்பீங்க. ஆனா இனிமே எனக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சாமி கிட்ட மனசார வேண்டிக்குவீங்க. தெய்வ அனுகிரகம் முழுமையா உங்களுக்கு கிடைக்கிற அற்புதமான காலகட்டம் இது. உங்க கண்ணுல இருந்து சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் இனிமே பலன் கிடைக்கும். ராத்திரியில தலையணையில முகம் புதைச்சு நீங்க அழுத அழுகையெல்லாம் இனிமே ஆனந்த கண்ணீரா மாறப்போகுது. இவ்வளவு நாள் வாழ்க்கையில ஒரு பிடிப்பே இல்லாம ஏதோ உசுறு இருக்குன்னு வாழ்ந்துகிட்டு இருந்த உங்களுக்கு இனிமே வாழணுங்கிற ஆசை ரொம்ப அதிகமா வரும். அந்த அளவுக்கு உங்களை சுத்தி நடக்க போற மாற்றங்கள் ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கும். பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு ஒரு பழமொழி இருக்கு. அது சிம்ம ராசிக்காரங்களுக்கு 100% பொருந்தும். இவ்வளவு நாள் நீங்க பொறுமையா இருந்ததுக்கு மொத்தமா சேர்த்து வச்சு ஒரு மாபெரும் வெற்றியை இயற்கை உங்களுக்கு பரிசா கொடுக்க போகுது. மனசை மட்டும் எப்பவுமே தளர விடாதீங்க. இப்போ நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா, உங்க கடந்த காலத்தை அப்படியே தூக்கி போட்டுறணும். நேத்து வரைக்கும் நடந்த துரோகங்கள், வலிகள், அவமானங்கள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கொமஞ்சுக்கிட்டு இருக்காதீங்க. புதுசா ஒரு நல்ல உறவு, ஒரு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது நீங்க பழைய குப்பைகளை மனசுல வச்சிருந்தா அது எப்படி சரியா இருக்கும்? அதனால உங்களை காயப்படுத்தினவங்களை எல்லாம் அவங்க கர்மாவே பாத்துக்கோன்னு விட்டுட்டு நீங்க உங்க முன்னேற்றத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கணும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே மன்னிக்கிற குணம் உண்டு. அதை இப்போ நீங்க முழுமையா கடைபிடிக்கணும். மனசை எவ்வளவு தூரம் லேசா வச்சுக்கிறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் இந்த ராஜயோகம் உங்களை வந்து சேரும். ஏப்ரல் 1 அப்புறம் உங்க கையில காசு பணம் தாராளமா புழங்க ஆரம்பிக்கும் போது நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். காசு வந்த உடனே பழைய ஆட்கள் எல்லாம் மறுபடியும் உங்ககிட்ட ஒட்ட பாப்பாங்க. இவன் கையில காசு இருக்கே, இவனை வச்சு காரியம் சாதிச்சுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி நடிக்க வருவாங்க. ஆனா அந்த புது உறவு உங்க கூடவே இருந்து இவங்களை எல்லாம் அடையாளம் காட்டிடும். இருந்தாலும் நீங்க உங்க பணத்தை ரொம்ப கவனமா கையாளணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறது, இல்லைன்னா நம்பி பெரிய தொகையை கடனா கொடுக்கறது, இதெல்லாம் இனிமே வச்சுக்கவே கூடாது. ஏன்னா நீங்க பட்ட கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நாளைக்கு ஒரு கஷ்டம் வந்தா காப்பாத்துற அளவுக்கு கொஞ்சம் சேமிக்க பழகிக்கணும். இந்த நேரத்துல நீங்க கட்டாயமா செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் உங்க குலதெய்வ வழிபாடு. இவ்வளவு நாள் உங்களை இந்த உலகத்துல முட்டி மோதி காப்பாத்தி கொண்டு வந்தது உங்க குலதெய்வம் தான். அந்த தெய்வத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை எந்த குறையும் இல்லாம செஞ்சிடுங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்குங்க. வீட்டுல ஒரு தீபம் ஏத்தி வச்சு எனக்கு வரப்போற இந்த நல்ல காலத்தை எந்த தடங்களும் இல்லாம முழுமையா கொடுன்னு கேளுங்க. இயற்கையோட ஆசீர்வாதமும் அந்த தெய்வத்தோட அனுகிரகமும் ஒன்னு சேரும்போது உங்களை அசைச்சுக்க இந்த உலகத்துல யாருமே இல்லைங்கிற நிலைமை தானா வந்து சேரும். உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்களை நோக்கி வர்ற அந்த உறவுக்கு நீங்க ஒரு பாதுகாப்பான இடமா இருக்கணும். இவங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற அந்த ஒரு நபர், ஒரு உறவு உங்களை ஒரு முழுமையான மனுஷனா மாத்த போகுது. உங்களை பத்தி நீங்களே பெருமைப்படுற அளவுக்கு உங்க தரத்தை உயர்த்த போகுது. அதனால எந்த கவலையும் இல்லாம ஒரு பெரிய நம்பிக்கையோட இந்த ஏப்ரல் மாசத்தை நீங்க வரவேற்க தயாராகுங்க. இருட்டுக்கு அப்புறம் கண்டிப்பா வெளிச்சம் வரும்னு சொல்ற மாதிரி உங்க வாழ்க்கையில விடியல் ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே எல்லாமே நல்லதாவே நடக்கும். உங்க எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். உங்க முகத்துல இத்தனை நாளா காணாம போன அந்த நிஜமான சிரிப்பு இனிமே நிரந்தரமா உங்க முகத்துல ஒட்டிக்க போகுது. பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு மாபெரும் பலனை நீங்க அடைய போறீங்க. மனசார நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சிம்ம ராசிக்காரங்க பொதுவாவே ஒரு கூட்டத்துக்கு தலைவனா இருக்க பிறந்தவங்க. ஆனா கடந்த காலத்துல நடந்த சில கசப்பான சம்பவங்கள் உங்க அந்தஸ்தை கொஞ்சம் கீழே இறக்கிடுச்சு. 4 பேருக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க வச்சிருச்சு. ஆனா ஏப்ரல் 1 அப்புறம் உங்க வாழ்க்கையில வர்ற அந்த உறவு உங்களுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அந்த சிங்கத்தை தட்டி எழுப்ப போகுது. உங்களோட பழைய கம்பீரம் மறுபடியும் திரும்ப கிடைக்க போகுது. நீங்க ஒரு விஷயத்த செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதை முடிச்சு காட்டுற வரைக்கும் தூங்க மாட்டீங்க. ஆனா நடுவுல சில பேர் உங்களை முடக்கி போட்டாங்க. இப்போ அந்த தடைகள்லாம் தானா விலகிடும். அந்த புது உறவு உங்களுக்கு பின்னாடி ஒரு மலை மாதிரி நிக்கும் போது நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம உங்க இலக்கை நோக்கி சீறி பாய்வீங்க. இத்தனை நாள் உங்க நெல்லை பார்த்தாலே பயந்து ஓடினவங்க எல்லாம் இப்போ உங்களை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் நீங்க யாருன்னு காட்ட போற நேரம் இது. நீங்க அவங்கள பழிவாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்க வெற்றியை விட ஒரு பெரிய பழிவாங்கல் இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல.
நீங்க சந்தோஷமா ஒரு நல்ல நிலைமையில யாருடைய தயவும் இல்லாம வாழ்ந்து காட்டுறத பார்க்கும்போதே அவங்க பாதி செத்து போயிடுவாங்க. உங்களை தேடி வர்ற அந்த நபர் உங்க மனசுல இருக்கிற இந்த வன்மத்தை எல்லாம் மாத்தி உங்களை ஒரு தெளிவான பாதைக்கு கொண்டு போவாங்க. தேவையில்லாத ஆட்களை பத்தி யோசிச்சு உங்க நேரத்தை வீணாக்க விட மாட்டாங்க. உங்க கவனம் முழுக்க உங்களோட வளர்ச்சியில மட்டுமே இருக்கிற மாதிரி அவங்க உங்களை வழி நடத்துவாங்க. அகுடும்பத்துக்குள்ளேயும் சரி, சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலையும் சரி, இவ்வளவு நாள் நீங்க ஒரு ஓரமா ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தீங்க. ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடந்தா கூட உங்களுக்கு முறையான அழைப்பு வந்திருக்காது. வந்தாலும் உங்களை யாரும் மதிக்காம உதாசீனப்படுத்தி இருப்பாங்க. ஆனா நிலைமை இப்போ தலைகீழா மாறப்போகுது. நீங்க இல்லாம எந்த சுப காரியமும் நடக்காதுங்கிற அளவுக்கு உங்க மதிப்பு உயரும். உங்ககிட்ட ஆலோசனை கேட்க 4 பேர் வரிசையில நிப்பாங்க. இதெல்லாம் அந்த ஒருத்தரோட வரவால நடக்க போகுது. ஏன்னா அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சும்மா காத்துல வர்றது கிடையாது. அது ஒரு மனித உருவத்துல தான் வரும். அப்படி உங்களுக்காகவே கடவுள் செதுக்கி அனுப்பின ஒரு சிற்பம் தான் அந்த உறவு. அவங்க உங்க வாழ்க்கையில நுழைஞ்சதுமே உங்களை சுத்தி இருக்கிற இருட்டு எல்லாம் விலகி ஒரு பிரகாசமான ஒளி வீச ஆரம்பிக்கும். உங்க மனசளவுல நீங்க ரொம்பவே எளிய சுபாவம் கொண்டவங்க. வெளியே பாக்குறதுக்கு ரொம்ப கண்டிப்பான ஆளு மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு குழந்தை மனசு உங்களுக்கு. அந்த மனசை புரிஞ்சுக்க இது வரைக்கும் யாருமே இல்லைங்கிற ஏக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப நாளா இருந்துச்சு. என்னதான் சுத்தி சொந்த பந்தம் நண்பர்கள்னு 1000 பேர் இருந்தாலும் ஒரு தனிமை உங்களை வாட்டி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த தனிமைக்கு இனிமே நிரந்தரமா ஒரு முற்றுப்புள்ளி விழப்போகுது. நீங்க சொல்ல வர்றத நீங்க முழுசா சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அதை புரிஞ்சுக்கிற ஒரு ஜீவன் உங்க கூட இருக்க போகுது. உங்க கண்ணுல ஒரு சின்ன கலக்கம் வந்தா கூட அதை தாங்கிக்க முடியாத அளவுக்கு உங்க மேல உயிரையே வைக்க போற ஒரு உறவு அது. அப்படி ஒரு அன்பை நீங்க அனுபவிக்க போறீங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ வரப்போற ஒரு பெரிய சவாலே என்ன தெரியுமா? இத்தனை நாள் பட்ட அடியில யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு குழம்பி போய் கிடக்குறவங்களுக்கு இந்த புது உறவை ஏத்துக்க ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். இவங்களும் நம்மளை ஏமாத்திடுவாங்களோ, மறுபடியும் நம்மள நடுத்தருவுல நிப்பாட்டிடுவாங்களோங்கிற ஒரு பயம் அடி மனசுல இருந்துட்டே இருக்கும். அது உங்க தப்பு இல்ல, சுத்தி இருக்கிற உலகம் உங்களுக்கு கத்து கொடுத்த பாடம் அப்படி. ஆனா இந்த ஒரு தடவை மட்டும் நீங்க உங்க முழு நம்பிக்கைய இந்த உறவு மேல வைக்கலாம். ஏன்னா இது நீங்களா தேடி போன உறவு கிடையாது. கிரகங்கள் உங்களுக்காகவே பார்த்து பார்த்து செதுக்கி அனுப்பின ஒரு வரம். அந்த வரத்தை சந்தேகப்பட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில வர்ற அத்தனை நல்ல விஷயங்களையும் நீங்க தள்ளி போடுறீங்கன்னு தான் அர்த்தம். கொஞ்சம் மனசை தளர்த்தி அமைதியா இருங்க. நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும்னு முழுசா நம்புங்க. உங்களை பத்தி குறை சொல்லியே உங்க மனசை காயப்படுத்தினவங்க மத்தியில உங்ககிட்ட இருக்கிற நல்ல குணங்களை மட்டும் பார்த்து இந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வர ஒருத்தர் கூட இருக்கும்போது நீங்களே உங்களை புதுசா உணர ஆரம்பிப்பீங்க. இவ்வளவு நாளா நாம எதுக்குமே லாயக்கு இல்லையோ, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானோன்னு உங்களை நீங்களே தாழ்த்தி நினைச்சிருப்பீங்க. ஆனா அந்த எண்ணத்தெல்லாம் சுக்கு நூறா உடைச்சு நீங்க ஒரு பெரிய சாதனையால உங்களால முடியாதது எதுவுமே இல்லைன்னு உங்க முதுகுல தட்டி கொடுக்க போறாங்க. அந்த ஒரு வார்த்தை போதும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு உலகத்தையே ஜெயிச்சு காட்டுற அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு வெறி பிறக்கும். நேத்து வரைக்கும் உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் நாளைக்கு உங்க வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் நிக்க போறாங்க. அதுக்கான விதை இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஆழமா விதைக்கப்பட போகுது. இவங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டம் இல்ல, பார்க்காத அவமானம் இல்ல. ராத்திரி தூக்கம் வராம எவ்வளவு நாள் உட்காந்து அழுதுருப்பீங்க. கண்ணீர் சிந்தி சிந்தி உங்க கண்ணே வத்தி போயிருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரவே வராது. நிம்மதியா தலை வச்சு படுத்தா உடனே தூக்கம் வர்ற அளவுக்கு உங்க மனசுல ஒரு பெரிய அமைதி குடியேற போகுது. உங்களை புரிஞ்சுக்கிற ஒரு உறவு உங்க கூடவே இருக்கிறப்போ 1000 யானை பலம் வந்த மாதிரி ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துடும். அந்த தைரியம் தான் உங்க முதலீடு. அதை வச்சு நீங்க தொடப்போற உயரங்கள் ரொம்ப பெருசு. உங்களை விட்டு போனவங்கெல்லாம் நம்ம இவ்வளவு பெரிய ஆளை கோட்டை விட்டுட்டோமேன்னு தலையில அடிச்சுக்கிட்டு வருத்தப்பட போறாங்க. ஆனா அப்போ நீங்க அவங்கள திரும்பி பாக்குற நிலைமையில இருக்க மாட்டீங்க. உங்க பயணம் வேற ஒரு பிரம்மாண்டமான உயரத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்க கோபம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு கோபம் வந்தா வார்த்தை தடிச்சிரும். அதுதான் உங்களை நிறைய இடத்துல சிக்கல்ல மாட்டி விட்டுருச்சு. ஆனா இந்த புது உறவு உங்க வாழ்க்கைக்குள்ள வந்ததும் உங்க கோபம் எல்லாம் தானா குறைஞ்சிடும். ஒரு பொறுமை உங்க மனசுல ஒட்டிக்கும். எதை எடுத்தாலும் நிதானமா யோசிச்சு இது சரியா வருமா வராதான்னு அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்க ஆரம்பிங்க. அந்த பக்குவம் தான் உங்களை ஒரு பெரிய வெற்றியாளனா மாத்த போகுது. உங்களை சீண்டி பார்த்து உங்களை கோபப்பட வச்சு வேடிக்கை பார்த்தவங்க எல்லாம் உங்க அமைதியை பார்த்து பயப்பட போறாங்க. ஏன்னா சிம்மத்தோட அமைதி அது கர்ஜிக்கிறத விட ரொம்ப ஆபத்தானதுன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த ஒரு ராஜகம்பீரம் உங்களுக்குள்ள முழுசா மலர போகுது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே ஒரு பிடிவாதம் இருக்கும். நாம நினைச்சதை செஞ்சே தீரணுங்கிற அந்த வைராக்கியம் தான் உங்களை இத்தனை வருஷம் உசுரோட வச்சிருக்கு.
ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தொழில்ல நீங்க எடுக்க போற ஒவ்வொரு அடியும் ஒரு பெரிய சரித்திரமா மாறப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் போது சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒரு வயித்தெரிச்சல் வரும் பாருங்க. அதை நீங்க கண்கூடா பாப்பீங்க. இவன் எப்போ கீழே விழுவான்னு காத்துட்டு இருந்தவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறீங்க. ஆனா இந்த தடவை அந்த கண் திருஷ்டி உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா உங்க கூட இருக்க போற அந்த புது உறவு உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசமா நின்னு எல்லா திருஷ்டியையும் தன்னோட மேல வாங்கிக்க போகுது. உங்களை எந்த ஒரு கெட்ட சக்தியும் நெருங்க விடாம அவங்க பாத்துக்குவாங்க. அப்பன விஷயத்துல இவ்வளவு நாள் நீங்க பட்ட அவமானம் கொஞ்ச நெஞ்சமா என்ன? ஒரு 100 ரூபாய்க்கு கூட மத்தவங்கிட்ட கையேந்தி நின்னப்போ உங்களை கேவலமா பேசினவங்க எத்தனையோ பேர். உங்க சொந்த உழைப்புல சம்பாரிச்ச காசை கூட உங்களுக்கு கொடுக்காம ஏமாத்தினவங்க கணக்கு ரொம்ப பெருசு. ஆனா இனிமே அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்க உசுறு உள்ள வரைக்கும் வரவே வராது. உங்க கையில நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு பணம் வந்து சேரப்போகுது. வாங்கின கடனை வட்டியோடு முதலுமா தூக்கி அவங்க முகத்திலேயே எரிய போறீங்க. அப்பாடா, எந்த கடனும் இல்ல, நிம்மதியா தூங்கலான்னு ஒரு நாள் வரும் பாத்தீங்களா? அந்த நாளுக்காக தான் இத்தனை வருஷமா நீங்க தவம் கிடந்தீங்க. அந்த தவத்துக்கு பலன் கிடைக்க போற அற்புதமான நேரம் இது. இனிமே நீங்க யாருக்கும் கடன்காரன் கிடையாது. நீங்க தான் 4 பேருக்கு அள்ளி கொடுக்க போறீங்க. இவங்க உடம்புல இவ்வளவு நாளா இருந்த ஒரு அசதி, ஒரு சோர்வு எல்லாமே மந்திரம் போட்ட மாதிரி காணாம போக போகுது. மனசுல சந்தோஷம் வந்துட்டா உடம்புல இருக்கிற பாதி வியாதி தானா குணமாகிடும்னு சொல்லுவாங்க. அது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அச்சரம் பிசகாம நடக்க போகுது. உங்க முகத்துல ஒரு புது களை வரும். 4 பேர் உங்களை பார்க்கும் போதே என்னங்க முகத்துல இவ்வளவு தேஜஸ் வந்திருக்குன்னு ஆச்சரியமா கேட்பாங்க. அதுக்கு காரணம் உங்க மனசுல இருக்கிற நிம்மதி தான். வீட்டுல எப்பவுமே ஒரு சண்டை சச்சரவுன்னு நிம்மதி இல்லாம இருந்த குடும்பத்துல இனிமே சிரிப்பு சத்தமும் சந்தோஷமும் மட்டுமே நிரம்பி வழியும். உங்களை புரிஞ்சுக்காம திட்டிட்டு இருந்த உங்க சொந்தக்காரங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்கிற அளவுக்கு குடும்பத்துல உங்களுக்கான அந்தஸ்து உச்சத்துல போய் உட்கார போகுது. லகடவுள் எப்பவுமே நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டான்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சிம்ம ராசிக்காரங்களான உங்களை கடவுள் ரொம்பவே சோதிச்சுட்டான். சில நேரத்துல கடவுள் இருக்கானா இல்லையான்னு கூட நீங்க சந்தேகப்பட்டிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த கடவுளே ஒரு மனுஷ ரூபத்துல வந்து உங்க கைய பிடிச்சு தூக்கி விட போறான். நீங்க செஞ்ச தர்மம் தான் உங்களை இப்போ காப்பாத்த வந்து நிக்குது. அதனால இனிமே நடக்கிறது எல்லாமே உங்க நன்மைக்கு தான் முழுசா நம்புங்க. யாருக்காகவும் உங்களை நீங்க தாழ்த்திக்க வேண்டாம். உங்க தரம் என்ன, உங்க நிலைமை என்னன்னு ஊருக்கே தெரிய போற நேரம் நெருங்கிடுச்சு. அந்த உறவோட கைய மட்டும் எக்காரணத்தை கொண்டு விட்டுடாதீங்க. அவங்க தான் உங்களுக்கான ஏணிப்படி. அந்த படியில ஏறி நீங்க தொட போற சிகரம் ரொம்ப பிரம்மாண்டமானது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு நண்பர்கள்னா உசுறு. யார் என்ன கேட்டாலும் இல்லேன்னு சொல்லாம செஞ்சு பழக்கப்பட்டவங்க நீங்க. ஆனா அந்த நண்பர்களே உங்களை முதுகுல குத்துன கதையெல்லாம் உங்க மனசுல ஆறாத வடுவா இருக்கும். கூடவே இருந்து நீங்க போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு உங்களுக்கே துரோகம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. நீங்க ரொம்ப வெள்ளந்தி, யார் கொஞ்சம் அன்பா பேசினாலும் அப்படியே நம்பிடுவீங்க. ஆனா இப்போ அந்த புது உறவு உங்க வாழ்க்கையில வந்ததும் இந்த போலி நண்பர்கள்லாம் தானா உங்களை விட்டு தெரிச்சு ஓட போறாங்க. ஏன்னா அந்த உறவு ஒரு வடிகட்டி மாதிரி செயல்பட்டு நல்லவங்களை மட்டும்தான் உங்க பக்கத்துல நெருங்க விடும். இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்கன்னு உங்க கண்ணை திறந்து விட போறதே அந்த உறவு தான். இனிமே நீங்க யார்கிட்டயும் ஏமாற மாட்டீங்க. நீங்க செய்யற தொழில்ல இவ்வளவு நாளா ஒரு பெரிய தேக்க நிலை இருந்திருக்கும். ராத்திரி பகலா என்னதான் மாடு மாதிரி உழைச்சாலும் ஒரு லாபமும் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது. செஞ்ச வேலைக்கு கூலி கூட வராம இழுத்தடிச்ச கதையெல்லாம் இருக்கு. ஆனா ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க கூட இருக்க போற அந்த உறவோட வரவால உங்க வியாபாரம் பல மடங்கு பெருக போகுது. புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சவங்களுக்கு எந்த தடங்களும் இல்லாம அது ரொம்ப பிரம்மாண்டமா நடக்கும். இது வரைக்கும் நீங்க அடுத்தவங்க கிட்ட வேலை பார்த்திருந்தாலும் இனிமே 4 பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய முதலாளியா மாற போறீங்க. உங்க திறமைக்கும் உங்க நேர்மையான உழைப்புக்கும் இனிமேதான் உண்மையான பலன் கிடைக்க போகுது. ஊருக்குள்ள இவ்வளவு நாள் உங்களை ஒரு ஆளா மதிக்காதவங்க எல்லாம் இனிமே உங்களை பார்த்தா எழுந்து நிப்பாங்க. சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே அந்த மரியாதை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் காசு கூட உங்களுக்கு 2வது தான். ஆனா ஒரு இடத்துல சுயமரியாதைக்கு இழுக்கு வந்தா அந்த இடத்த விட்டே விலகிடுவீங்க. அப்படி நீங்க இழந்த அந்த மரியாதை எல்லாமே உங்களுக்கு முழுசா வட்டியும் முதலுமா திரும்ப கிடைக்க போகுது. நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். உங்களை வேணான்னு தள்ளி வச்சவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து பேச ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஏங்குற அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் முசரம் தொட போகுது. உங்க பேச்சுல இருக்கிற கம்பீரம் ஊரையே கட்டி போட போகுது. மனசுல இருக்கிற எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு வரப்போற நாட்களை ரொம்ப சந்தோஷமா வரவேற்க நீங்க தயாராகணும். அரசையே நினைச்சு உருகிட்டு இருந்தா
புதுசா வர்ற வசந்தத்தை உங்களால அனுபவிக்க முடியாது. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிச்சிடுச்சு. ரொம்ப வருஷமா நீங்க சுமந்த கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு இயற்கை ஒரு பெரிய பரிசை உங்க கையில கொடுக்க போகுது. இனிமே நீங்க சிந்த போறது எல்லாமே ஆனந்த கண்ணீர் தான். உங்க உழைப்பு, உங்க நியாயம், உங்க நேர்மை, இது மூணும் தான் உங்களை இந்த அளவுக்கு உசத்தி கொண்டு வந்திருக்கு. உங்க கூடவே இருந்து உங்களை காக்க போற அந்த உறவை எந்த காலத்திலயும் விட்டுடாதீங்க. நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். அந்த சர்வ வல்லமை படைத்த இறைவனோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. சிம்ம ராசிக்கு அதிபதியே அந்த சூரிய பகவான் தான். உலகத்துக்கே வெளிச்சம் கொடுக்கற அந்த சூரியனோட ஆளுமைக்குள்ள பிறந்த நீங்க இத்தனை நாளா இருட்டுல கிடந்தது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். ஆனா கிரகங்களோட சுழற்சி யாரதான் சும்மா விட்டுச்சு? ரொம்ப உச்சத்துல இருந்த உங்களை அப்படியே தலைகீழா தூக்கி போட்டுடுச்சு. ஆனா இனிமே அந்த சூரிய பகவான் தன்னோட முழு பலத்தையும் உங்களுக்கு கொடுக்க போறார். உங்க ராசிநாதன் வலுவாகிற இந்த ஏப்ரல் மாசத்துல நீங்க வைக்கிற ஒவ்வொரு எட்டும் ஒரு பெரிய ராஜபாட்டையா மாறப்போகுது. அந்த புது உறவு உங்க கூட சேர்ந்துக்க போறதால உங்களோட வெளிச்சம் இன்னும் பல மடங்கு பிரகாசமா இருக்க போகுது. யாரும் உங்களை இனிமே மட்டம் தட்ட முடியாது. வீட்ல கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை எல்லாம் இனிமே தானா சரியாகிடும். இத்தனை நாளா ஒருத்தர் புரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டை போட்டுக்கிட்டு நிம்மதியே இல்லாம இருந்திருப்பீங்க. சில பேர் பஞ்சாயத்து வழக்குன்னு பிரிஞ்சு போற வரைக்கும் கூட போயிருப்பீங்க. ஆனா அந்த புது உறவோட வரவுக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய அமைதி நிலவ போகுது. உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாம் தப்ப உணர்ந்து மறுபடியும் உங்க கூடவே வாழ வந்து சேருவாங்க. கல்யாணம் ஆகாம தவிச்சுக்கிட்டு இருந்த சிம்ம ராசி எழுசுகளுக்கு அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைய போகுது. அந்த துணையே உங்க வாழ்க்கையை மாத்திர அந்த அதிர்ஷ்டசாலியா கூட இருக்கலாம். அகுழந்த பாக்கியம் இல்லாம ரொம்ப வருஷமா ஏங்கி தவிச்சவங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். உங்க வீட்டுல தொட்டில் சத்தம் கேட்க போற நேரம் வந்துடுச்சு. அந்த குழந்தை பிறந்த உடனே உங்க குடும்பத்தோட தலையெழுத்தே மாறப்போகுது. ஏன்னா அந்த குழந்தையோட ஜாதகம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ராஜயோகத்தை கொண்டு வரப்போகுது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை குறை சொல்லிட்டு இருந்ததை நிப்பாட்டிட்டு உங்களுக்கு பிறந்திருக்கிற குழந்தைய பார்த்து வாயடிச்சு போய் நிக்க போறாங்க. உங்க வம்சம் தழைக்க போகுது. உங்க பேரு 4 காலத்துக்கும் நிலைச்சு நிக்க போகுது. இதெல்லாம் அந்த சர்வ வல்லமை படைத்த இயற்கையோட ஒரு பெரிய திட்டம். இப்போ நீங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்க வாயில இருந்து வர்ற வார்த்தைகள். சிம்ம ராசிக்காரங்க பொதுவா ரொம்ப வெளிப்படையா பேசுவீங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச தெரியாது. ஆனா இனிமே நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பெரிய மதிப்பு வரப்போகுது. அதனால எதை பேசினாலும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பேசுங்க. யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசிடாதீங்க. உங்களுக்கு வரப்போற அந்த பெரிய பதவியோ பணமோ உங்க தலைக்கிணத்தை ஏத்திரக்கூடாது. அந்த புது உறவு உங்களுக்கு இதை தான் கத்துக் கொடுக்க போகுது. எவ்வளவு உசரத்துக்கு போனாலும் வந்த பாதையை மறக்காம இருக்கணும். உங்களை கஷ்டப்படுத்தினவங்களை கூட மன்னிச்சு விடுற ஒரு பெரிய மனசு உங்களுக்கு வரப்போகுது. சிம்ம ராசிக்காரங்க இந்த ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் வரப்போற இந்த அதிர்ஷ்டத்தை தக்க வச்சுக்க ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சா ரொம்ப நல்லது. பெருசா செலவு பண்ணி செய்ய வேண்டியதில்ல. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சிவன் கோவிலுக்கு திங்கட்கிழமை காலையில போய் ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு வாங்க. ஏன்னா சிம்ம ராசியோட அதிபதி சூரியன், சூரியனோட அதிதேவதை சிவன். அந்த சிவபெருமான மனசார கும்பிடும் போது உங்களுக்கு வந்திருக்கிற இந்த ராஜயோகம் எந்த கண் திருஷ்டியும் படாம நிலைச்சு நிற்கும். முடிஞ்ச யாருக்காவது வயசானவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. உங்க கையால செய்யற இந்த சின்ன தர்மம் உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்கும். முகம் தெரியாத ஒருத்தரோட பசியை நீங்க ஆத்துறப்போ உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த உறவு இன்னும் பலமா உங்க கூடவே நிலைச்சு நிற்கும். அந்த புது உறவு உங்க வாழ்க்கையில வந்ததும் அவங்கள நீங்க ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும். ஆரம்பத்துல எல்லாம் நல்லாதான் இருக்கும். ஆனா நாட்கள் போக போக உங்களுக்குள்ள ஏதாவது சின்ன மனஸ்தாபம் வர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2 பேரும் வேற வேற சூழ்நிலையில இருந்து வந்தவங்க. அதனால விட்டு கொடுத்து போறது ரொம்ப முக்கியம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் ஈகோ இருக்கும். நான் தான் பெரிய ஆளுங்கிற நினைப்பு சில நேரத்துல எட்டி பார்க்கும். அந்த ஈகோவை மட்டும் இந்த உறவு கிட்ட காட்டவே கூடாது. அவங்க உங்க நல்லதுக்காக சொல்ற விஷயங்களை காது கொடுத்து கேளுங்க. உங்களை உயர்த்தி அழகு பாக்குற அவங்கள நீங்க உங்க உசுரா நினைச்சு மதிக்கணும். நீங்க காட்டுற அந்த அன்பு தான் அவங்கள காலம் பூரா உங்களுக்காகவே உழைக்க வைக்கும். இத்தனை காலமா உங்க வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பெரிய பாடமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இனிமே வரப்போற காலத்துல அந்த கஷ்டங்கள் எதுவும் வராது. ஆனா அந்த கஷ்டத்துல நீங்க கத்துக்கிட்ட பாடத்தை எப்பவும் மறக்க கூடாது. காசு பணம் வந்ததும் பழைய ஆட்களை தேடி போறது, இல்லைன்னா உங்களை ஏமாத்தினவங்களை மன்னிச்சு மறுபடியும் கூட சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி தப்புகளை இனிமே செஞ்சிடாதீங்க. உங்களுக்கு யார் உண்மையா இருந்தாங்களோ, யார் உங்க கஷ்டத்துல கூட நின்னாங்களோ அவங்கள மட்டும் உங்க வாழ்க்கையில வச்சுக்குங்க. அந்த ஒரு குறிப்பிட்ட உறவு உங்க கூடவே இருக்கும்போது மத்த யாரும் உங்களை நெருங்கி உங்க நிம்மதியை கெடுக்க முடியாது. உங்க எல்லைக்கோடு என்னங்கறத நீங்க ரொம்ப தெளிவா வரைஞ்சு வச்சுக்கணும்.
என் வாழ்க்கையில ஒருத்தன் கீழே விழுறது சகஜம்தான். ஆனா விழுந்த இடத்துலயே முடங்கி கிடக்கிறது சிம்ம ராசிக்கு அழகு கிடையாது. நீங்க விழுந்தது எழுந்து நிக்கிறதுக்கு தான். ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதிங்கிறது உங்க வாழ்க்கையோட ஒரு புது அத்தியாயம். இந்த நாளுக்காகத்தான் நீங்க இவ்வளவு வருஷம் இருட்டுல காத்துக்கிட்டு இருந்தீங்க. இயற்கையும் இறைவனும் ஒன்னு சேர்ந்து உங்களுக்கு ஒரு மாபெரும் பரிசை கொடுக்க காத்துட்டு இருக்கு. அந்த பரிசை இரு கரம் கூப்பி சந்தோஷமா ஏத்துக்குங்க. இனிமே உங்க வீட்ல எப்பவுமே சுபகாரிய சத்தமும் சிரிப்பு சத்தமும் தான் கேட்கும். உங்க மனசுல இருக்கிற எல்லா கவலையும் காத்துல பறந்து போக போகுது. பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய ராஜ வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். எப்பவுமே உங்க முகத்துல அந்த கம்பீரமான சிரிப்பு மரம் இருக்கணும். சிம்ம ராசிக்காரங்க அன்புக்கு ரொம்ப சீக்கிரமா அடிமையாக்கிடுவீங்க. யாராவது 2 வார்த்தை பாசமா பேசிட்டா உங்க உசிரையே தூக்கி அவங்க கையில கொடுத்துடுவீங்க. இதனாலேயே உங்க வாழ்க்கையில நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கீங்க. ஆனா இனிமே வர்ற அந்த புதிய உறவு உங்க பாசத்தை தப்பா பயன்படுத்திக்க மாட்டாங்க. உங்களை ஒரு பொக்கிஷம் மாதிரி பாத்துக்க போறாங்க. நீங்க பட்ட காயங்களுக்கெல்லாம் ஒரு மாபெரும் மருந்தா அந்த உறவு அமைய போகுது. உங்களை சுத்தி இவ்வளோ நாளா இருந்த ஒரு போலித்தனமான உலகத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து நிஜமான அன்பு எப்படி இருக்கும்னு அவங்க உங்களுக்கு காட்ட போறாங்க. அந்த அன்பை நீங்க முழுசா உணரும் போது உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். நம்ம வாழ்க்கையிலயும் இப்படி ஒருத்தர் வருவாங்களான்னு நீங்க கண்கலங்கி நிப்பீங்க. இவளை சுத்தி இருக்கிற சொந்த பந்தங்கள்லாம் இவ்வளவு நாளா உங்களை எப்படி பாக்குறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போனா கூட உங்களை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. உங்ககிட்ட காசு இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக உங்களை எவ்வளவு தூரம் ஓரங்கட்ட முடியுமோ அவ்வளவு தூரம் ஓரங்கட்டி இருப்பாங்க. ஆனா இந்த ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க போக போற உசரம் அவங்களெல்லாம் தலை சுத்த வைக்க போகுது. நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா உங்களுக்காக 4 பேர் தானா எழுந்து நிக்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து மாறப்போகுது. நம்ம கிட்ட வந்து இவங்க ஒரு வார்த்தை பேச மாட்டாங்களான்னு உங்களை உதாசீனப்படுத்தினவங்களே ஏங்கிற அளவுக்கு இயற்கை உங்களை ஒசத்தி உட்கார வைக்க போகுது. உங்க பழைய கம்பீரம் மறுபடியும் உங்களை தேடி வரப்போகுது. இந்த பெரிய மாற்றத்தை நீங்க முழுசா ஏத்துக்க உங்க மனசை ரொம்பவே பக்குவப்படுத்திக்கணும். பழைய குப்பைகளை மனசுல வச்சுக்கிட்டு புது வசந்தத்தை அனுபவிக்க முடியாது. நேத்து வரைக்கும் உங்களை யார் என்ன பேசினாங்க, யார் உங்களுக்கு துரோகம் பண்ணாங்கிறதெல்லாம் அப்படியே சுக்கு நூறா உடைச்சு தூக்கி போட்டுங்க. அவங்க செஞ்ச பாவத்துக்கு அவங்களே காலம் பூரா கஷ்டத்தை அனுபவிக்க போறாங்க. நீங்க உங்க முழு கவனத்தையும் உங்க முன்னேற்றத்துல மட்டும்தான் வைக்கணும். உங்க கூட வந்து நிக்க போற அந்த உறவு உங்களுக்கு கொடுக்க போற அந்த மனபலத்தை சரியா பயன்படுத்திக்கும். அதை விட்டுட்டு பழைய பகையை தீர்க்கிறேன்னு நீங்க இறங்குனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க போற இந்த பிரம்மாண்டமான பொற்காலத்தை நீங்களே வீணாக்குற மாதிரி ஆகிடும். அதை எப்பவும் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. நீங்க செஞ்ச அந்த பூர்வ புண்ணியம்தான் இப்படி ஒரு மாபெரும் ராஜயோகமா உங்களுக்கு திரும்ப கிடைக்க போகுது. முகம் தெரியாத எத்தனையோ பேருக்கு நீங்க செஞ்ச உதவிகள், பசியோடு வந்தவங்களுக்கு முகம் சுளிக்காம போட்ட சாப்பாடு, இதெல்லாம் ஒன்னு சேர்ந்துதான் உங்களுக்கான இந்த விடிவு காலத்தை இப்ப உருவாக்கி கொடுத்திருக்கு. அதனால எந்த சூழ்நிலையிலும் அந்த தர்மத்தை செய்ய கொஞ்சம் கூட தயங்காதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பெரிய பண வரவு வந்தாலும் அந்த பழைய பாசக்கார சிம்ம ராசிக்காரங்களாவே இருங்க. உங்க நேர்மையும் உங்க உண்மையான உழைப்பும் தான் உங்களுக்கு எப்பவுமே பெரிய பலம். அந்த பலத்தோட நீங்க வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரிய வெற்றி சிகரத்துல கொண்டு போய் உட்கார வைக்கும். உங்க வாழ்க்கை முழுக்க இனிமே நிம்மதியும் சந்தோஷமும் மட்டுமே நிலைச்சு நிற்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போ வரப்போற ஒரு பெரிய சிக்கலே இந்த கண் திருஷ்டி தான். இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டப்போ எட்டி கூட பார்க்காதவங்க இனிமே நீங்க நல்ல நிலைமையில இருக்கிறதையோ இல்ல சந்தோஷமா சிரிச்சு பேசுறதையோ பார்த்து ரொம்பவே வைத்தறிச்சல் படுவாங்க. உங்க வாழ்க்கையில அந்த புது உறவு வந்ததும் உங்க முகத்துல ஒரு தனி களை வந்துரும். கையில தாராளமா காசு புரளும். இதையெல்லாம் பாக்குறப்போ சுத்தி இருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே ஒரு பொறாமை வரும். அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற நல்ல விஷயங்களை வெளியே யார்கிட்டையும் அவ்வளவு சீக்கிரமா சொல்லிடாதீங்க. உங்க சந்தோஷத்தை நீங்களும் உங்க குடும்பமும் மட்டுமே அனுபவிக்கிறது தான் இப்போதைக்கு ரொம்ப நல்லது. உங்க கூட வரப்போற அந்த உறவு கிட்ட கூட நீங்க இதையெல்லாம் பத்தி தெளிவா பேசி வச்சுக்கிறது ரொம்ப அவசியம். இவங்க கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் நினைச்சு பார்த்து உருகிட்டு இருந்த காலம் மலையேறி போச்சு. யாரெல்லாம் உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்காம கேவலப்படுத்தினாங்களோ உங்க முன்னாடி நீங்க கால் மேல கால் போட்டு உட்காந்து ஜெயிக்க போறீங்க. ஆனா இந்த இடத்துல சிம்ம ராசிக்காரங்க உங்க இயல்பான குணத்தை கொஞ்சம் மாத்திக்கணும். எப்பவுமே மத்தவங்களுக்கு வாரி வாரி கொடுத்து பழகினவங்களுக்கு இனிமே கொஞ்சம் சேமிக்கிற பழக்கத்தையும் அந்த புது உறவு கத்து கொடுக்க போகுது. உங்களை நம்பி உங்க கூட வரப்போற அந்த ஜீவனுக்கும் நீங்க ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் இல்லையா? அதனால வரப்போற பணத்தை எல்லாம் சரியான வழியில முதலீடு செஞ்சு உங்க எதிர்காலத்தை ரொம்ப பிரம்மாண்டமா மாத்திக்க போறீங்க. உங்க தலையெழுத்தை நீங்களே உங்க கையால ரொம்ப அழகா மாத்தி எழுத போறீங்க.
இவங்க மனசுக்குள்ள இத்தனை நாளா எரிஞ்சிட்டு இருந்த அந்த நெருப்பு இனிமே ஒரு நல்ல பிரகாசமான வெளிச்சமா மாறப்போகுது. யாருக்காகவும் நீங்க இனிமே தலை குனிய வேண்டாம், யார்கிட்டயும் போய் கையேந்தி நிக்க வேண்டாம். ஊரே உங்களை திரும்பி பார்க்கற அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகம் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. உங்க நேர்மைக்கும் நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அந்த இயற்கை ஒரு பெரிய பரிசை உங்களுக்கு கொடுக்க போகுது. அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் மூலமா உங்க வாழ்க்கைக்குள்ள வரப்போற இந்த பிரம்மாண்டமான அதிர்ஷ்டத்தை முழு மனசோட வரவேற்க நீங்க தயாராகிக்கோங்க. எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. இது நிஜமாவே கிடைக்குமா, செட் ஆகுமான்னு கொஞ்சம் கூட சந்தேகப்படாம கண்டிப்பா நடக்கும்னு முழுசா நம்புங்க. அந்த ஆழமான நம்பிக்கை தான் உங்களுக்கான முதல் வெற்றி. ஈசிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கான விடிவு காலம் முழுசா வந்துடுச்சுன்னு நீங்க தைரியமா நம்பலாம். உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் அந்த சர்வ வல்லமை படைத்த இறைவனோட கருணையும் உங்களுக்கு இனிமே எந்த குறையும் இல்லாம கிடைக்க போகுது. இருட்டு முடிஞ்சு விடியல் வர மாதிரி உங்க வாழ்க்கையிலயும் ஒரு பெரிய வசந்த காலம் இப்போ ஆரம்பிக்க போகுது. உங்களை காயப்படுத்தினவங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம உங்களுக்காகவே தேடி வரப்போற அந்த உறவோட கையை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. இனிமே உங்க வீட்டுல எப்பவுமே சந்தோஷமான சத்தமும் நிம்மதியான பேச்சும் மட்டும்தான் கேட்கும். இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய பொற்காலத்தை நீங்க வாழ போறீங்க. எல்லாமே நல்லதாவே நடக்கும். உங்க மனசுல இருக்கிற நல்ல எண்ணங்கள் எல்லாமே பெரிய அளவுல ஈடேறும். மனசார நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம ராசிக்காரங்களுக்கு நான் கடைசியா சொல்லிக்க ஆசைப்படுறது ஒன்னே ஒண்ணுதான். இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஏதோ காத்துல வந்த வார்த்தைகள் கிடையாது. உங்க ஜாதக கட்டமும் கிரகங்களோட சஞ்சாரமும் அடிச்சு சொல்ற சத்தியமான உண்மைகள். ஏப்ரல் 1ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த அதிசயத்தை நீங்க 2 கையாலையும் ஏத்துக்க தயாரா இருங்க. எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு சின்ன தயக்கமோ பயமோ வர்றது சகஜம்தான். ஆனா அந்த பயத்துக்கு இனிமே உங்க மனசுல இடம் கொடுக்காதீங்க. இருட்டு விலகி வெளிச்சம் வர நேரம் வந்துடுச்சு. உங்க கண்ணீருக்கெல்லாம் இனிமே ஒரு பெரிய அர்த்தம் கிடைக்க போகுது. உங்களை தூக்கி விட வரப்போற அந்த உறவை எந்த சந்தேகமும் இல்லாம முழுசா நம்புங்க. இவங்க ராசியோட குணம் என்னங்கறத நீங்க என்னைக்காவது நிதானமா யோசிச்சு பாத்திருக்கீங்களா? ஒரு காட்டுக்கு ராஜா சிங்கம் தான். அது எவ்வளவு அடிபட்டாலும் எவ்வளவு பசியில வாடினாலும் அதோட கெத்து என்னைக்கும் குறையாது. அதே மாதிரிதான் நீங்களும். இத்தனை வருஷம் நீங்க பட்ட கஷ்டம், அவமானம், உதாசீனம் எல்லாமே உங்களை இன்னும் பலசாலி ஆக்கிறதுக்கு இயற்கை உங்களுக்கு கொடுத்த ஒரு கடுமையான பயிற்சி தான். இனிமே அந்த பயிற்சிக்கான முழு பலனையும் நீங்க அறுவடை செய்ய போறீங்க. உங்க தரம் என்ன, உங்க தகுதி என்னன்னு இந்த ஊருக்கே காட்ட போற நேரம் இது. அந்த புது உறவு உங்க கூடவே நிழல் மாதிரி இருந்து உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல அழகு பார்க்க போகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு கம்பீரமான வாழ்க்கை உங்களை தேடி வரப்போகுது. இந்த நேரத்துல உங்ககிட்ட நான் கேக்குற ஒரு பெரிய உதவி என்னன்னா, பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு யாரையும் பழிவாங்க நினைக்காதீங்க. உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்கெல்லாம் அவங்க செஞ்ச பாவத்துக்கான தண்டனைய அவங்க கர்மாவே கண்டிப்பா திருப்பி கொடுக்கும். நீங்க உங்க சந்தோஷத்தை மட்டுமே பாருங்க. உங்க வீட்டுல நிம்மதி நிலைச்சு நிக்கணும். உங்க கையில காசு பணம் எந்த குறையும் இல்லாம புழங்கணும். உங்க குடும்பம் செழிக்கணும். இதுக்கு மட்டும்தான் இனிமே உங்க முழு கவனமும் இருக்கணும். தேவையில்லாத ஆட்களை பத்தி யோசிச்சு உங்க பொன்னான நேரத்தை ஒரு நிமிஷம் கூட வீணாக்காதீங்க. உங்க உழைப்பு, உங்க நேர்மை, உங்க பாசம், இது 3 தான் உங்களை இந்த உசரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. அந்த நல்ல குணத்தை எப்பவும் மாத்திக்காதீங்க. சர்வ வல்லமை படைத்த அந்த இறைவனோட முழு ஆசீர்வாதமும் சிம்ம ராசிக்காரங்களை உங்களுக்கு இனிமே பரிபூர்ணமா கிடைக்கும். நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும். நினைச்ச காரியம் எல்லாம் எந்த தடங்களும் இல்லாம பிரம்மாண்டமா நிறைவேறும். உங்க குடும்பத்துல எப்பவுமே சுபகாரிய சத்தமும் சந்தோஷமான சிரிப்புலையும் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த நல்ல நேரத்துல உங்க குலதெய்வத்தை மட்டும் எந்த குறையும் வைக்காம மனசார வேண்டிக்குங்க. உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த புது உறவோட கையை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு ஒரு பெரிய ராஜ வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. உங்க மனசுல இருக்கிற நல்ல எண்ணங்கள் எல்லாமே ஈடேற போகுது. மனசார நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். உங்க எல்லாருக்கும் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.